அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட, அதாவது இல்லைங்க, இதுக்கப்புறம் நம்ம டிலே பண்ணக்கூடாது, ரேணுகாக்காவுக்கு இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஸோ அவங்க எந்த மாதிரி நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். எந்த சூழல்லையும் இந்த விஷயத்த நம்ம கதிரேசன் கிட்ட இருந்து மறைக்கவே கூடாது. எவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால கதிரேசன் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் நேரில் போயிட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை, நீங்கள் ஃபோன் பண்ணி கூட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜய் ரொம்ப யோசிக்கிறார். இல்ல மணி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம கால் பண்ணி சொல்றது நல்லதா இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி விஜய் பார்த்தீங்கன்னா மல்லி கிட்ட சொல்றாங்க. மல்லி இல்லைங்க, என்ன வேணா நடக்கட்டும், ஆனா அவங்களோட பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது, ஸோ அவங்க இப்படிப்பட்ட சூழல்ல இருக்கும்போது நம்ம சொல்லாம இருக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தெளிவா எடுத்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அதே சமயத்துல வீட்டில், அதாவது கதிரேசனோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ரேணுகாவோட போட்டோ கீழே விழுந்தது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வெண்பா இந்த வீட்டில் இல்லாததா, என் பொண்ணு இந்த வீட்டில் இல்லாமலே நீங்க இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கீங்களா அப்படின்ற கோவத்துல தான் ரேணுகா பேயா இந்த போட்டோவை தள்ளிட்டா அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்க போறாங்க. அந்த மாதிரி டைமிங்ல விஜயோட மொபைல்ல இருந்து பாத்தீங்கன்னா கதிரேசனோட நம்பருக்கு கால் போகுது. ஸோ நிஷா போயிட்டு பாக்குறாங்க. என்னடா திடீர்னு விஜய் மாமா கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிஷா பார்த்தீங்கன்னா போன் எடுத்துக்கிட்டு கதிரேசன் கிட்ட போயிட்டு, அப்பா என்னப்பா ஒரே ஷாக்கிங்கா இருக்கு, விஜய் கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிஷா பார்த்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட சொல்றாங்க. கதிரேசனுக்கு எதுவுமே புரியல. என்னம்மா நிஷா, எனக்கு எதுவுமே புரியல, ரேணுகாவோட போட்டோவும் கீழே விழுது, இந்த விஜய் எதுக்காக நமக்கு கால் பண்றான், எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் ஒரு பக்கம் ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க நிஷா கிட்ட. நிஷா அப்பா எது வந்தாலும் நம்ம பொறுமையா இருந்து பார்க்கலாம், ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா பார்த்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட சொல்றாங்க. ஸோ விஜய் உண்மையை சொல்ல போறாரா என்னன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.